ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிச்சனில் நைட் க்ளீனிங் ரொட்டீன் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நெக்ஸ்ட் டே எவ்வளோ ரிலாக்ஸிங்காக போகும்னு சொல்லிட்டு. நைட் டைமில் கிச்சன் க்ளீனிங்கிறது இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் தான் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுவும் புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் கிச்சன் க்ளீனிங்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோட டெய்லி ரொட்டீனையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பால் வீட்டில் அதிகமாக காய்ச்சுறவங்க யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பால் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு பெரிய பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி தான் நைட்டு சமைச்சதில் எக்ஸ்ட்ரா குழம்பு கிரேவி ஏதாவது மீதி இருக்கும் இல்லையா, அதையும் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு பெரிய பாத்திரத்தெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எங்கள் வீட்டில் பால் மாடு இருக்குது. ஸோ பால் கறக்கிறதுக்காக அதுக்கு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை சொசைட்டிக்கு கொண்டு போகணும், அதுக்காக ஒரு பாத்திரம் இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் தான் கொண்டு போவாங்க. அப்புறம் பக்கத்தில் வீடுங்களுக்கெல்லாம் பால் கொடுக்குறோமா, அவங்களுக்கு பால் ஊற்றி வைக்கிறதுக்காக சின்ன சின்ன பாத்திரம்னு எங்கள் வீட்டில் நைட் டைமில் நிறைய பாத்திரம் சேரும். அதனால் கண்டிப்பாக நைட் டைமில் பாத்திரம் விளக்கியே தான் ஆகணும். மார்னிங்கும் இதே ரொட்டீன் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ காலையில் ஈவினிங் 2 டைமே பாத்திரம் நிறையவே சேரும். 2 டைமே நிறைய பாத்திரம் தான் தேய்ச்சி வைக்கணும். பாத்திரம் தேய்க்கும் போது ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்லட்டா. பெரிய பாத்திரத்தெல்லாம் முதல்ல தேய்ச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சின்ன பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிங்கன்னா பாத்திரம் விளக்குறதே தெரியாது, ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்லட்டா. பாத்திரம் விளக்கும் போது மொபைலில் நமக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை ஏதாவது ஸ்டோரிஸோ இல்லை மூவியோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சு கேட்டுக்கிட்டே பாத்திரம் விளக்குனீங்கன்னா மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ பாத்திரமும் விளக்கியாச்சு, கையோட சிங்கையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் விளக்குன கையோட கண்டிப்பாக சிங்கை க்ளீன் பண்ணிடுங்க, ஏன்னா அது அப்படியே விட்டிங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் க்ளீனிங் தான். கவுண்டர் டாப் மேலே நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுறது மிக்ஸி தான். மிக்சியில் டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று சிந்திருக்கும். அதனால் அதையும் ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க. டெய்லி நம்ம க்ளீன் பண்ணும்போது மிக்ஸி பார்க்க புதுசாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறமா டைல்ஸு மிக்சியில் அரைக்கும் போது ஏதாவது டைல்ஸ் மேலேயும் படும், ஏன்னா டைல்ஸ் பக்கத்தில் தான் மிக்ஸி வச்சுருக்கோம். அதனால் அந்த டைல்ஸையுமே ஒரு டைம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப் மேலேயும் நல்லாவே தண்ணி தெளிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், பெரிய பாத்திரத்தில் இருக்க குழம்பு இது மாதிரி சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா இடமும் ஃப்ரீயாக இருக்கும், பாத்திரமும் அதிகமாக சேராத மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் அடுப்பு பக்கம் போக போகிறேன். எங்கள் கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுற பிளேஸ் இதுதான். இங்கே தான் காய் கட் பண்ணுறது, வெங்காயம் தோல் உரிக்கிறது, எல்லா வேலையும் இந்த இடத்துல தான் நடக்கும். அப்பப்போ அந்த தோல் எடுக்கிறதுலாம் எடுத்துருவேன், இருந்தாலும் இந்த இடம் ரொம்பவே அழுக்காக இருக்கும். அப்பப்போ தண்ணி போட்டு இது மாதிரி தொடச்சி விட்டுறது. ஆயில் ட்ரே இருக்கிறது, அந்த உப்பு ஜாடி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம தொடச்சிட்டோம்னா நீட்டாக க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி பால் காய்ச்சும் போது பால் சிந்திருச்சு. அதனால் மேலே இருக்க அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை க்ளீன் பண்ணணும். ஸோ அதை எடுத்து சிங்கில் வச்சுட்டு இப்போ கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி ஒரு கிளாத் போட்டு தொடச்சி விட்டால் போதும். நம்ம சமைக்கும் போது பக்கத்தில் ஒரு கிளாத் வச்சுக்கணும். குழம்போ இல்லை சாதமோ நம்ம ஏதாவது செய்யும் போது ஸ்டவ் மேலே சிந்துச்சுன்னா அது உடனுக்குடனே ஒரு கிளாத் போட்டு தொடச்சிட்டோம்னா ஸ்டவ் அவ்வளோக்கு சீக்கிரமாக அழுக்காகாது, நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதையுமே இது மேலே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டவ் கடியில் கொஞ்சம் லைட்டாக பால் சிந்திருச்சு. அதையுமே இப்போ ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அப்புறமா இந்த வால் டைல்ஸ்க்கு பக்கத்துலேயே அடுப்பு இருக்கிறதுனால கடுகு தாளிக்கும் போது அந்த எண்ணெய் வால் டைல்ஸ் மேலே படும். அதனால் அந்த இடம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதையுமே இது மாதிரி ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பால் சிந்தின இடமும் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் இருந்த இடத்துலையே எடுத்து வச்சாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ண முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற டைம் தான். நாம் ஒரு 7:30 8க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா டைம் அப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ நம்ம கிச்சன் க்ளீனிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். நைட்டே கிச்சனை இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போனோம்னா காலையில் எந்திரிச்சு வரும்போது கிச்சனும் க்ளீனாக இருக்கும், நம்ம மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாத்திரம் தேய்ச்சி வச்சதுனால பாத்திரத்தில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எல்லாமே ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஹரிபரியாக சமைக்கும் போது பாத்திர கூடையிலேருந்து ஒவ்வொன்றா தேடி எடுக்க வேண்டாம்ல. இப்படி ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான பாத்திரத்தை ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால தான் முன்னாடி பாத்திரம் விளக்கி வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் காஞ்ச உடனே இதை ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டேன். ஷெல்ஃப்லேயும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரத்தை கீழேயும் நம்ம எப்போவாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை மேலேயும் அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலையில் ஹரிபரியாக நம்ம எல்லா வேலையுமே செய்வோம். அதனால் எது எங்கே இருக்குது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. அதனால் நமக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை கீழேயும்
மற்ற பாத்திரத்தை மேலேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கா, அதனால் பாப்பாவுக்கு சுடுதண்ணி வைக்கணும். 2 months தான் ஆகுது. ஸ்லீப்பிங் ட்ரைனிங்கில் நல்லாவே கொடுத்துட்டேன். நல்லா தூங்குவா நைட்டில், இருந்தாலும் ஒரு 2 times வந்து எந்திரிப்பா. அவளுக்காக சுடுதண்ணி போட்டு ரெடியாக வச்சுப்பேன். ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும்ல, அதனால தான். அப்போ அன்டைமில் எந்திரிச்சு கேஸ் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி சுடுதண்ணி போட தேவையில்ல, அதனால் இப்போவே போட்டு வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான். இப்போ கிச்சன் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா சிலிண்டரை ஆஃப் பண்ணணும். சிலிண்டர் ஆஃப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேக்கு இது மாதிரி சுண்டல் ஏதாவது ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சமைக்கும் போதே ஞாபகம் வச்சு ஊற வச்சுருங்க. ஏன்னா தூங்க போகும்போது ஊற வச்சுக்கலான்னு நினைப்போம், பட் வேலை செய்கிற டயர்ட்லேயே எப்படா தூங்க போகலான்னு தான் தோணும். இதெல்லாம் ஞாபகம் வராது. ஸோ அதனால் சமைக்கும் போதே ஞாபகமாக இதெல்லாம் ஊற வச்சுருங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வெயில் அடிச்சுதா, அதனால் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி தலை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தலைக்கு குளித்து முடித்த உடனே வந்து பாப்பாவுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஆரத்தி எடுப்பாங்க. இது எதுக்காகலாம் எனக்கு தெரியல. இதுக்கு வந்து மஞ்சத்தூள் அப்புறமா சுண்ணாம்புத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டேன். ஆனால் கலர் கரெக்டாக வரல, அதனால் நிறைய சுண்ணாம்புத்தூள் போட்டு நல்லா கலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நல்லா போட்டு கலர் நிறையவே வந்துருச்சு. அப்புறமா இதில் வந்து 3 வரமிளகா அப்புறம் கறித்துண்டு 3 இதை போட்டுட்டு தலைக்கு குளித்து முடித்த உடனே பாப்பாவோட வளையல் வந்து கையில் கருப்பு வளையல் போட்டிருப்போம். அந்த வளையலை எடுத்து அதை 3ஆக உடச்சி போட்டு வந்து திருஷ்டி கழிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு, இன்னுமே பாப்பாவுக்கு வந்து நான் ஷாம்பு யூஸ் பண்ணல. அவள் பிறக்கும் போதே வந்து அவளுக்கு முடி நிறையவே இருந்தது. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணாமல் கடலை மாவு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அம்மா விறகடுப்பில் சுடுதண்ணியும் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் இதையும் ரெடி பண்ண உடனே பாப்பாவுக்கு தலை குளிக்க ஆரம்பித்தாச்சு. தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா தேய்ச்சி தலைக்கு குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா தலையை துவட்டி விட்டுட்டு வெயிலில் காய வச்சிட்டோம். முடி நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் சாம்பிராணி போட ஆரம்பித்தேன். சாம்பிராணியோட வந்து வேப்பிலை காஞ்சது இருக்கு இல்லையா, அந்த சருகு, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இதில் போடணும். அப்போ தான் வந்து தலை நல்லா காயும், அப்புறம் ஜலதோஷம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா வேப்பிலையை நல்லா பவுடர் பண்ணி போட்டு பாப்பாவுக்கு சாம்பிராணி பிடிச்சாச்சு. அவள் தூங்குவான்னு பார்த்தா ஆனால் தூங்கல, டைம் ஆயிடுச்சு. சரி லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பாலக்கீரை இருந்தது, அதில் தான் மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கீரை கிள்ளிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே பயங்கரமாக அழுக. சரி அதனால் நான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் சமைக்க போயிட்டேன். இப்போல்லாம் வந்து கிச்சனில் யாரோ ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியுது, ஏன்னா சமைக்கும் போது கரெக்டாக அழுக ஆரம்பிச்சிட்றா. அம்மா கீரை கிள்றதுக்கு முன்னாடியே பருப்பு, வெங்காயம், பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கீரையை எடுத்துகிட்டு வந்து நல்லா அலசிட்டு போட்டு வச்சுட்டேன். பாலக்கீரையில் இருக்க தண்டு வந்து யாருமே பொரியல் பண்ணுறதில்ல, அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஏன் நானே தூக்கி தான் எரிஞ்சிட்டு இருந்தேன் இத்தனால. நான் இன்றைக்கி இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதில் ஏன் இவ்வளோ நீர் சத்து இருக்குது, ஏன் இதை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட பாலக்கீரையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை தான் இப்போ பொரியல் பண்ண போகிறோம். இப்போலாம் வாரத்தில் 4 நாள் வந்து கீரை சாப்பிட்றேன். 2 நாள் வந்து முருங்கைக்கீரை, 2 நாள் வந்து ஏதாவது வேறு வெரைட்டி ஆஃப் கீரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 நாள் இப்போ வந்து கீரை எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான உடனே வந்து கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நான் இதுக்கு சேர்த்தேன். மோஸ்ட்லி வந்து கீரை பொரியலுக்கு காஞ்ச மிளகா சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இதில். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கீரை பொரியலில் நிறைய வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையோட தண்டு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்டு சேர்த்து அதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல கீரையை சேர்த்தோம்னா கீரை வந்து சீக்கிரம் வதங்கிடும், தண்டு வதங்காதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து தண்டு தான் சேர்த்துருக்கேன். தண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா வதங்கினோடனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் தண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். தண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல கீரையை சேர்த்துறாதீங்க, ஏன்னா பாலக்கீரை ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு 3 minutes தான் நான் சேர்த்து நல்லா குக் பண்ணேன். நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கீரையை நல்லா வதக்கி விட்டாச்சு.
இப்போ இதோட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸில் இந்த பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து பாலக்கீரை கடையல். நான் வந்து கீரை மட்டும்தான் போட்டேன். அம்மா வந்து கீரை கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறமா நாம் ரெடி பண்ண இந்த கீரையோட தண்டு பொரியல். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் வரும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.